to Sangeeta Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து HDFC Life சஞ்சய் பார் அட்வான்டேஜ் பிளானை பத்தி தான் பார்க்க போறோம். illustration ஜென்ரேட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா February 2 2025ல ஜென்ரேட் பண்ணது. இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பர்சனோட வயசு வந்து 25 இயர்ஸ். 25 இயர்ஸ்ல அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக இன்சூரன்ஸ்குள்ளார வராரு. ஸோ பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் அண்ட் ப்ரீமியம் வந்து எத்தனை வருஷம் கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டுவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 1 lakh ப்ரீமியம் கட்டுவாங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்போ 4.5% இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து 2.25% உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இந்த சஞ்சய் பார் அட்வான்டேஜ்லேயே நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இம்மிடியட் இன்கம், அதாவது கேஷ் போனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ வித்தவுட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் 1 lakh rupees, வித் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,04,500 ஃபர்ஸ்ட் இயரில். செகண்ட் இயர்லேருந்து அன்டில் வந்து உங்களுக்கு 12 இயர் வரைக்கும் 1,02,250 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷனுங்க. இதில் வந்து 3 கேட்டகரி இருக்கு. கேரண்டட் பெனிஃபிட், நான் கேரண்டட் பெனிஃபிட் 4% இருக்கு, நான் கேரண்டட் பெனிஃபிட் அட் 8% per annumனு சொல்லிட்டு 3 வகையா இருக்குங்க. இந்த நான் கேரண்டட் பெனிஃபிட்ல தான் உங்களுக்கு கேஷ் போனஸ்ன்றது அப்ளிகபிளா இருக்குங்க. ஸோ கேஷ் போனஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் இயர் எண்ட்லயும் உங்களுக்கு வந்து கேஷ் போனஸ் கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜான்வரி மாசம் இந்த பிளான் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜான்வரியில உங்களுக்கு கேஷ் போனஸ் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 lakhன்றது நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது. இங்க வந்து பாலிசி டேர்ம் வந்து 40 இயர்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கட்டுறது வந்து 12 இயர்ஸ்ன்றதுனால நீங்க மொத்தமா வந்து 12 lakhsன்றது நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேஷ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் இயர் எண்ட்லயும் நீங்க வந்து கேஷ் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 22,500 உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவே வந்து 4% சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இதுவே 8% இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 41,500. இந்த கேஷ் போனஸ்ன்றது இந்த பாலிசி டேர்ம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த கேஷ் போனஸ் கிடைக்கும். அதாவது அன்டில் 40 இயர்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கேஷ் போனஸ் கிடைக்குங்க. இந்த கேஷ் போனஸ் இல்லாம உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இருக்கு. ஸோ இதே 4% per annum சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 15 lakhs கிட்ட இருக்கும். இதுவே 8% சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 29 lakhs வரைக்கும் இருக்குங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து இந்த பாலிசியில 4%ல எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத ஒரு ரஃபா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் வந்து 22,500ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இயர் எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்டில் 40 இயர்த் இருக்கும். ஸோ 22,500 into 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 lakhs கிடைக்குங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து மெச்சூரிட்டி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அது இயர் எண்டில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த பாலிசி மூலயமா உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 24 lakhs வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இதுவே வந்து 8% per annum அப்படின்றத சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் பார்த்தீங்கன்னா 41,500 rupees. ஸோ 41,500 into பாலிசி டேர்ம் 40 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,60,000 கிடைக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ வந்து மெச்சூரிட்டி இப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29 lakhs கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 29,37,000. ஸோ டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 45 lakhsன்றது கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்னமோ வந்து 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ 45 lakhs கிடைக்குங்க. இப்போ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து 2 lakhs வந்து ஒவ்வொரு வருஷமும் கட்டுறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் 2 lakhsன்றது ஒவ்வொரு வருஷமும் கட்டுவீங்க. ஸோ 12 வருஷம் கட்டுவீங்க. ஸோ 12 into 2 into 12ன்னு பார்த்தீங்கன்னா 24 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பாலிசி டேர்ம் வந்து 40 இயர்ஸ் தான். ஸோ கேஷ் போனஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் வந்து இதே 4% சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இயர் எண்டில் உங்களுக்கு 46,000 கிடைக்கும். இதே 8% சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இயர் எண்டில் வந்து உங்களுக்கு 84,000 கிடைக்கும். இந்த பாலிசி கேஷ் போனஸ் அன்டில் பாலிசி டேர்ம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்ரி இயர் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இமிடியேட்டா ஏதாவது இன்கம் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பாலிசியை பிரேக் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா
உங்களுக்கு சரண்டர் வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 4%லயும் சரண்டர் வேல்யூ இருக்கு, 8%லயும் சரண்டர் வேல்யூ இருக்குங்க. இந்த கேரண்டட் சரண்டர் வேல்யூ, ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ 2 இருக்கு. ஸோ இதுல எது அதிகமா இருக்கோ அது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது நெகட்டிவ் ஹேப்பன் ஆயிடுச்சு, பாலிசி ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டும் இருக்குங்க. ஸோ டெத் பெனிஃபிட் வந்து 4%ல எவ்வளோ டெத் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. 8%ல உங்களுக்கு எவ்வளோ டெத் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ரஃபா இப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4% வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ 4% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா 46,000 சொல்லிட்டு எவ்ரி இயர் எண்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 46,000 இன்டூ 40, பாலிசி டேர்ம் 40, ஸோ இன்டூ 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கு, 18,40,000 இருக்கு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 31 lakhs கிட்ட மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்க எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 49,58,000ன்றது உங்களுக்கு கிடைக்கிறத மெச்சூரிட்டி அமௌண்ட்டுங்க. அது எண்ட் ஆஃப் தி 40th இயர்ல இந்த கேஷ் போனஸையும் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் சேர்த்து சொல்றது. இப்போ நீங்க வந்து இதே வந்து 8% அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் எண்ட்லயும் உங்களுக்கு 84,000 கிடைக்கும். ஸோ 84,000 கிடைக்கும். ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்கு கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவே 84,000 இன்டூ 40 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 33,60,000 கிடைக்கும். அவங்களுக்கு 40th இயர்ல எவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 58 lakhsன்றது மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ பிளஸ் 58,74,000 அப்படின்னு போட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 crore கிட்ட வந்துருச்சு. அதாவது 92 lakhs கிட்ட வந்துருது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு 24 lakhs நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா 40th இயர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 lakhs கிடைக்கும். அதாவது இப்போ பாலிசி ஹோல்டர் வந்து 25 இயர்ஸ்ல இந்த பாலிசி ஆரம்பிக்கிறாரு. அவரோட 65 இயர்ல வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 lakhs. இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு இந்த 92 lakhs வச்சுக்கிட்டு அந்த பாலிசி ஹோல்டர் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலாம் ஈஸியா.